அனைவருக்கும் வணக்கம். இப்போ எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறாங்க. இப்போ எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னா என்னன்னா, நம்ம எண்ணத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது, நிறைய வலிமை இருக்குது. ஓகேவா? நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கிது. ஓகே, நம்ம ஒரு எதை பற்றி தொடர்ந்து அதே நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அந்த இதை நம்ம தாக்குது. நம்ம எண்ணத்து மூலமாக நம்ம லைஃபே சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு இதை பற்றி நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அது அந்த எண்ண அலைகள் அப்படியே போய் பிரபஞ்சத்தை போய் தாக்குது. அந்த பிரபஞ்சத்துக்கு தெரியாது இது நல்லது இது கெட்டதுன்னு தெரியாது. அந்த பிரபஞ்சம் நமக்கு நம்ம நினைக்கிறத அப்படியே கொடுக்குது. வேறு ஒன்றும் இல்லை. அது நீங்கள் நல்லது நினச்சிருந்தாலும் நமக்கு சேருது. நீங்கள் கெட்டது தப்பாக அது நினச்சிருந்தாலும் உங்களுக்கு சேருது. இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம் ஒரு இது நம்ம ஏன் அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம், எனக்கு எதுவுமே சரியாக அமையாது, எனக்கு எதுவுமே கிடைக்காது, எனக்கு எதுவுமே நான் எல்லாத்தையும் தோற்று போயிடுவேன், இப்படி எதுவுமே நெகட்டிவாகவே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அந்த கெட்டது தான் நடக்கும். நீங்கள் நினச்சது தான் நடக்கும். அதை விட்டுட்டு ஏன் நெகட்டிவாக நினைக்கிறத விட்டுட்டு பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். நான் நல்லா இருக்கேன், நான் ஆரோக்கியமாக இருக்கேன், எனக்கு எல்லாமே கிடைக்குது, எனக்கு நான் நினச்சதெல்லாம் நடக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். இப்போ நான் அடுத்தவனை நினச்சி நம்ம அடுத்த ஒரு வீடு வாங்கிட்டான், ஒரு கார் வாங்கிட்டான்னு நினச்சி அவனை நினச்சி நீங்கள் பொறாமப்படக்கூடாது. உங்கள்கிட்ட இருக்க அந்த பொறாம குணத்தை அகற்றிடுங்க. அவன் வாங்கினானே நீங்கள் அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுங்க. பரவாயில்ல வாங்கிட்டியான், அப்போ வீடு வாங்கியிருக்கானா நீங்கள் சந்தோஷப்படுங்க, கார் வாங்கியிருக்கானா சந்தோஷப்படுங்க, அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிச்சா நீங்கள் சந்தோஷப்படுங்க. நீங்கள் சந்தோஷப்பட்டு நீங்கள் அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்பட்டு உங்கள் பொறாம குணத்தை விட்டுட்டு நீங்கள் சந்தோஷப்பட்டீங்கன்னா அதுவும் உங்களுக்கும் கிடைக்கும். ஓகே, நம்ம எண்ணத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது, வலிமை இருக்குது. இப்போ இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கெடுதல் நடக்குது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் அதை பற்றி ஏதோ தப்பாக நினச்சிருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு இன்றைக்கி அதை பற்றி நினச்சிருக்கீங்க. நடந்துருமோ அது நடந்துருமோ நீங்கள் ஏதாவது நினச்சி பயந்துருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு கெடுதல் நடக்குது. நீங்கள் நல்லது நினச்சி ஏதாவது நினச்சிக்கிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஒரு கோல்டு பிடிச்சிருக்கு. அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஒரு கோல்டு பிடிச்சிருக்கு, ஒரு வேளை ஃபீவர் வந்துடுமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபீவர் வரத்தான் செய்யும். அதை விட்டுட்டு நீங்கள் ஓகே நான் ஆரோக்கியமாக இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு அப்படின்னு நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். உங்கள் உடம்பு சரியாகிடும், நல்லா இருப்பீங்க. இப்படி தான் நம்ம ஒவ்வொரு இதுலேயும் நம்ம பாசிட்டிவாக நல்லதே நினைக்கணும், நல்லதே திங்க் பண்ணணும். நீங்கள் உங்கள் எண்ணம் உங்கள் லைஃபே சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? அதனால் உங்கள்கிட்ட அந்த கெட்ட குணங்களை அகற்றிட்டு ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், நல்லதே நினைங்க. முடிஞ்ச வரைக்கும் தியானம் பண்ணுங்கள். தியானம் பண்ண நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வரும். நம்மகிட்ட இருக்க நெகட்டிவ் எனர்ஜி போயிடும். அந்த கடவுள்கிட்ட சரணடைஞ்சிருங்க. எது நடந்தாலும் கடவுள் செயல் அப்படின்னு கடவுள்கிட்ட சரணடைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் ஏன்னா நம்ம இந்த நெகட்டிவ்லேயே இருந்து பழகிட்டோம். நமக்கு எது இருந்தாலும் நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் தான் வரும். எனக்கு எதுவுமே நடக்காது, ஏன் இப்படி நடக்குது, அது நடக்காது, இது நடக்காதுன்னு அப்படியே இருந்து பழகிட்டோம். அதனால் டக்குன்னு மாற்ற முடியாது. இந்த பாசிட்டிவாக வர்றதுக்கு நம்ம மாற்றிக்கணும். ஒவ்வொரு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். நான் நல்லா இருக்கேன், நான் ஆரோக்கியமாக இருக்கேன், என்னை சுற்றி இருக்கவங்களும் நல்லவங்களா இருக்காங்க, என்கிட்ட எல்லாம் நல்லா பழகுறாங்க, நான் வசதி வாய்ப்போடு இருக்கேன், நான் சொந்தமாக வீடு வாங்கிட்டேன், நான் கார் வாங்கிட்டேன், நான் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கேன், ஃபேமிலியோடு நல்லபடியாக இருக்கேன் அப்படின்னு நான் பாசிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டே இருங்க. மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருங்க. உங்கள் நேரம் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்கள் இந்த மாதிரி நினைக்க அந்த எண்ண அலைகள் அந்த பிரபஞ்சத்தை போய் தாக்கி உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். ஓகே, நீங்கள் நல்லது நினைக்க நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ண உங்கள் வர கெடுதல் கூட மாறி உங்களுக்கு நல்லதே நடக்கும். உங்களுக்கு கெடுதல் செய்யணும்னு மற்றவங்க நினச்சா கூட அது உங்களை பாதிக்காமல் அதை தடுத்து நிறுத்தி உங்களுக்கு எல்லாமே நல்லதாக மாறும். ஓகே, இன்னொன்று சொல்கிறேன், நம்மளை சுற்றி ஒரு ஆறாக இருக்குது. அது எதுனாலுமே நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தாண்டி தான் போகும், அதை தாண்டி தான் வரும். இப்போ நீங்கள் அடுத்தவங்க நீங்கள் நல்லது நினச்சிங்கன்னா அது நல்லது, அந்த நல்லது அதை தாண்டி போகிறப்போ அது உங்களை தான் பாதிக்கும். அப்போ உங்களை தான் அது சேரும், உங்களுக்கு நல்லது நடக்கும். இதே இது நீங்கள் கெடுதல் நினைக்கிறீங்க, அடுத்தவனை திட்டுறீங்க, அடுத்தவனுக்கு நினச்சி பொறாமப்படுறீங்க, அடுத்தவனை பற்றி தப்பாக பேசுகிறீங்கன்னா அந்த 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 வார்த்தை உங்கள் இதை தாண்டி தான் அங்கே போகுது. அப்போ ஃபஸ்ட்டு யாரை பாதிக்கும், உங்களை தான் பாதிக்கும். அப்போ உங்களை தாண்டி உங்கள் இதை தாண்டி போகிறதுனா உங்களை பாதிச்சுட்டு தான் அடுத்தவங்களுக்கு போகும். அதனால் நீங்கள் நல்லது நினைங்க, நல்லது தான் நடக்கும். ஓகே, நம்ம எண்ணம் போல் வாழ்க்கை. நம்ம எண்ணத்துக்கு நிறைய பவர் இருக்குது. இந்த எண்ணத்தை வச்சு நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ணலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.